சாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இறங்கி 1, வராங்களா? 2 நடக்குதுங்க. இறங்கி வர்றதுக்கு இப்ப 10 பேர் கல்யாணம் இல்லாமக்கு 9 பேருமே தயாரா தான் இருக்கிறாங்க. ஏதாவது 1, 2 பேர் வேணா அந்த பழைய ஒரு விஷயங்கள தாண்டி வர முடியாம இருக்குல்ல. நம்ம வந்தாலுமே நம்மளை அவங்க கேட்டணும்ல. இதுதானே விஷயம். அவங்க வந்துங்க இந்த விஷயத்துலலாம் வந்து அவ்வளவு ஒரு தகுதி குறைவு எதிர்பார்த்திட முடியாதுங்க. ஒரு பெண் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பெண் குழந்தை வளர்ந்து கல்யாண வயசுல இருக்குதுங்கிறதுக்காக, அது வயசானவனை எல்லாம் எந்த சாதிக்காரனா இருந்தாலும் கட்டாது. ஏன்னா அவங்களுக்கு கல்வி இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட தகுதிகள், அவங்களோட திறனால வந்து வளர்த்தி இதில இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கான அவசியமே இல்ல. இப்போ இது வந்து 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததுங்க. அதாவது இவங்க வந்து ஒரு நில உடைமை சமூகம். 1, 2 ஏக்கர் வச்சிருப்பாங்க. இல்ல 5, 10 ஏக்கர் வச்சிருப்பாங்க. அதுவுமே இல்லாம வந்து இந்த சுமங்கலி திட்டத்திலலாம் வந்து சில மாவட்டங்கள்ல இருந்து பெண்கள்லாம் இங்க வந்து சுமங்கலி திட்டம்ங்கிறது ஒரு 3 வருஷம் அக்ரிமெண்ட்ல நூற்பாலைகள்ல, பெரிய தொழில் நிறுவனங்கள்ல வருவாங்க. சுமங்கலி திட்டம்ங்கிறதோட கான்செப்ட் என்னங்க, ஒரு மினிமம் சம்பளம் மாரி குடுப்பாங்க. அந்த 3 வருஷம் அக்ரிமெண்ட் முடியும்போது, அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஒரு தொகை இது மாரி குடுப்பாங்க. அந்த பெண்களுமே வந்து அந்த காலகட்டத்தில நடந்தது. இப்ப வந்து வாய்ப்பே இல்லைங்க. இப்ப வந்துங்க ஒரு வயசான ஒரு ஆளு, ஒரு இளம் பெண்ண வந்து உங்களோட சாதி பெருமைய காட்டியோ, சொத்து பெருமைய காட்டியோ கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு வேள அந்த பெண்ணுக்கே இரக்கம் உண்டாகி, அன்பு காட்டி, ஒரு காதல் வந்து பண்ணுதானே தவிர, இனி அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க.